வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புது டாபிக் எடுத்துருக்கோம். அதாவது தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். அடிப்படையாக ரொம்ப எளிமையாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸாகவும் இருக்கும். எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எளிமையாக சில சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். இப்போ ஒருத்தரை மீட் பண்ணுறோம். அவரை சௌக்கியமா அப்படின்னு கேட்கணும். நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். எப்படி இங்கிலீஷில் கேட்போம்? ஹவ் ஆர் யூ அல்லது ஹவு டு யூ டூ கேட்கலாம் இல்லையா? அடுத்து ஒருத்தர் பார்க்குறோம். பார்த்து முடிச்சுட்டு அவரை கிளம்புறோம், விடைபெறும்னு சொல்லணும் இல்லையா? அப்போ என்ன சொல்லணும்? குட் பை. குட் பைன்னு சொன்னோம்னா ஓகே, யூ ஆர் லீவிங் ஃப்ரம் தி பிளேஸ், குட் பை. அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம், see you, பார்க்கலாம்னு சொல்கிறோம் இல்லையா? see you later அல்லது see you அதுன்னு சொல்லலாம். ஒன் மோர், இப்போ உங்களோட ஒருத்தர் பேசிகிட்ருக்காரு. அவர் பேசுகிறது நமக்கு சரியாக புரியலை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ப்ளீஸ் ரிப்பீட். ப்ளீஸ் ரிப்பீட்னு சொல்லலாம். இல்லாட்டி சாரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், சாரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க, பாடன். பாடன் அப்படின்னா ஆக்சுவலாக அது டைரக்ட் மீனிங் மன்னித்து கொள்ளுங்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல பாடன் சொல்லும்பொழுது திருப்பி அதை சொல்லுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கும் நம்ம அதை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பேசியிருக்கும்போது திடீர்னு நமக்கு ஒரு தும்மல் வந்துருச்சு, ஸ்னீசிங், தும்மல் வந்துருச்சு. அப்போ என்ன சொல்லுவோம்? மற்றவர்கிட்ட சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. அது மாதிரி தும்மல் வந்தால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு இல்லையா? அதுக்கு என்ன சொல்லுவோம்? எக்ஸ்கியூஸ் மீ. சரி, இப்போ நீங்கள் 4-5 பேர் பேசிகிட்ருக்காங்க, நீங்கள் உள்ளே போகணும். அப்போ என்ன சொல்லுங்கள் இங்கிலீஷில்? எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? நான் உள்ளே வரலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உள்ளே வரலாமா? மே ஐ கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக உள்ளே போகலாம். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம தாமதமாக போகிறோம் வச்சுங்களேன். இப்போ அவங்கள்ட்ட எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஆம் சாரி ஃபார் கம்மிங் லேட். ஐ ஆம் சாரி ஃபார் கம்மிங் லேட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது நம்ம தப்பாக சொல்லிடுறோம். அதாவது பை மிஸ்டேக்காக தப்பாக ஏதோ சொல்லிடுறோம் தமிழில். அப்போ நான் அது இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? சாரி, இட் இஸ் தி ஸ்லிப் ஆஃப் தி டங். இட் இஸ் தி ஸ்லிப் ஆஃப் தி டங் சொல்லுவோம் இல்லையா? நம்ம நாக்கு தவறிடுச்சு, ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இதை கேட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி, அது கவனிக்கலையே, நீங்கள் சொன்னதை கவனிக்கலையேன்னு எப்படி சொல்லுவோம்? ஐ டோன்ட் நோட்டீஸ் தட். ஐ டோன்ட் நோட்டீஸ் தட். அதாவது அவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம சரியாக கவனிக்கலை, அவங்க நம்ம ரிப்ளை கேட்குறாங்கன்னா என்ன சொல்லுவோம்? ஐ டோன்ட் நோட்டீஸ் தட். சரி, ஒரு நல்ல காரியம் நடந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். எப்படி இங்கிலீஷ் சொல்கிறது? தேங்க் காட். தேங்க் காட். அதே மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறாரு, அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அது அக்கறை இல்லை. இப்போ எப்படி சொல்லுவோம்? ஐ டோன்ட் கேர். எனக்கு இதில் பெருசாக அது இல்லை, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் கேர் அப்படின்னா எனக்கு இதில் பெரிய. அதே மாதிரி தமிழில் பேசும்பொழுது நம்ம தமிழில் வந்தும்போம். வந்துங்கிறதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? அங்கே போயிட்டு அவரை பார்த்துட்டு அப்படிம்போம். இது ஒரு கேப் ஃபில்லிங் மாதிரி சொல்லுவாங்க. அது இங்கிலீஷில் எப்படி இருக்குது அப்படின்னா, வெல் 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 ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை டின்னர் ஜஸ்ட் ஐ வெல் அப்படின்னு சொன்னோம்னா, அது தமிழில் வந்துன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கிலீஷில் வெல் அப்படிங்கிற ஒரு கேப் ஃபில்லிங் அதை பண்ணுவாங்க. இப்போ நம்ம சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது சொல்லிகிட்ருப்போம், அவங்க உள்ளே இன்டர்ஃபியர் ஆவாங்க. அது நமக்கு பிடிக்காமல் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம்? ஒன்று வேலையை பார்த்துக்கிட்டு போ, அப்பா வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லணும்.
இங்கிலீஷ் எப்படி சொல்லுவான்? மைண்ட் யுவர் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் பிஸ்னஸ். அதே மாதிரி சில பேர் ரொம்ப வார்த்தைகளை அதிகமாக ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன சொல்லுவோம்? ஹோல்ட் யுவர் டங்க். வார்த்தையை அடக்கி பேசு. ஹோல்ட் யுவர் டங்க் அப்படின்னு சொல்லலாம். அது கேட்குறாங்க, என்னம்மா எப்படி இருக்க, என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கியே, எப்படி இருக்கேன்னு கேட்க என்ன சொல்லுவான்? இருக்கேன், ஏதோ இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். சம்டைம்ஸ் இந்த மாதிரி சொல்லுவோம், ஏதோ இருக்கேன். இங்கிலீஷ் எப்படி சொல்லுவான்? ஸோ எப்படி? ஸோ அப்படி சொல்லிட்டாலே வேணா ஓகே அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒருத்தரை நைட்டு பார்க்குறோம். நைட்டு பார்க்கும்பொழுது அவர்கிட்ட ஃபஸ்ட் என்ன சொல்லணும்? குட் ஈவினிங் சொல்லணும். குட் ஈவினிங் சொல்லி பேசிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பும் பொழுது குட் நைட் சொல்லிக்கலாம். விடைபெறும் பொழுது குட் நைட் சொல்லணும். எடுத்தோடனே குட் நைட் சொல்லக்கூடாது. குட் ஈவினிங் சொல்லிவிட்டு பேசிவிட்டு தென் யூ ஹவ் டு சே குட் நைட். இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் ஃபஸ்ட்டாக நீங்கள் மீட் பண்ணுறீங்க, புதுசாக அவரை மீட் பண்ணுறீங்க, அவர்கிட்ட அவருடைய பேர் என்னான்னு கேட்கணும். வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறது அவ்வளோ நல்லா இருக்காது. எப்படி கேட்போம்? மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ். மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ். மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ். ஒருத்தர் வந்திருக்காங்க, வீட்டில் உட்கார சொல்லணும். சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்ல, சிட் டவுன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு டஃப்பாக தெரியும். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப ரகசியமாக ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் அப்பா ஜாக்கிரதை, பார்த்து பேசு அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம்? பிவேர் வால்ஸ் ஹேவ் இயர்ஸ். பிவேர் அதாவது ஜாக்கிரதை, சுவர்களுக்கும் காதுகள் உண்டு. பிவேர் வால்ஸ் ஹேவ் இயர்ஸ். சுவர்களுக்கும் காதுகள் உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அது சொல்லலாம். பிவேர் வால்ஸ் ஹேவ் இயர்ஸ். பார்த்து பேசு. நீங்கள் சப்போஸ் ஒருத்தர் பார்த்தா என்ன சொல்லுவோம்? ஹலோன்னு சொல்லுவோம். ஹலோன்னு சொல்லிவிட்டு இன்னொன்று சேர்த்து சொல்கிறதா இருந்தால் ப்ளீஸ் டு மீட் யூ. ப்ளீஸ் டு மீட் யூ. உங்களை காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி, உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சின்னு சொல்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ளீஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் ஏதாவது விஷயத்தை பற்றி பேசும் பொழுது சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருப்பாயே, சுற்றி வளைக்காமல் விஷயத்துக்கு வாப்பா, சுற்றி வளைக்காமல் விஷயத்துக்கு வா. எப்படி சொல்லுவான்? டோன்ட் பீட் அபவுட் த புஷ், கம் டு த பாயிண்ட். டோன்ட் பீட் அபவுட் த புஷ், கம் டு த பாயிண்ட். எதுக்கு எங்கெங்கேயும் ஓடிட்டுருக்க, டக்கு நேர விஷயத்துக்கு வாப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். அவன் கேடு கெட்டு போட்டு நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறோம் தமிழில். இங்கிலீஷ் எப்படி சொல்லுவான்? let him go to hell who cares about him. let him go to hell who cares about him. இது மாதிரி நிறைய சின்ன சின்ன சென்டென்சஸ்ஸு நம்ம சாதாரண வாழ்க்கையில் பேசுகிறதுக்கான சென்டென்சஸ்ஸு வரிசையாக பார்ப்போம். அப்போ நீங்கள் நண்பர்களோடு பேசும் பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கிராமருக்கு தாண்டி இது ஜென்ரலாக நடைமுறையாக பேசுகிற வார்த்தைகள். இதுலேயும் கிராமர் உண்டு. இதெல்லாம் அடிக்கடி பேசி பழகுனா நம்முடைய லாங்குவேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.